டிஎன்எஸ்டிசி மற்றும் எஸ்சிடிசியில் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கான நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து 2024-25 ஆண்டுக்கான அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங். தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் விழுப்புரம், சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் வந்து இதற்கான வேக்கன்சிஸ் இருக்குது. எஸ்சிடிசியை பொறுத்த வரைக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? இதில் எந்தெந்த இடத்துல எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் விழுப்புரம் ரீஜனில் விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், கடலூர் வரும். டிஎன்எஸ்டிசியில் சேலம் ரீஜனை பொறுத்த வரைக்கும் சேலம், தர்மபுரி, நாமக்கல், கிருஷ்ணகிரி வரும். டிஎன்எஸ்டிசி கோயம்புத்தூர் ரீஜனை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, ஈரோடு. டிஎன்எஸ்டிசியில் திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி மற்றும் நாகர்கோவில் வரும். எஸ்சிடிசி டிஎனில் பொறுத்த வரைக்கும் சென்னையில் தான் வந்து வேகன்சிஸ் இருக்கும். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். எலிஜிபிள் கிராஜுவேட், அதாவது டிகிரி முடித்தவர்கள், டிப்ளமோ முடித்தவர்கள், இன்ஜினியரிங்லேயோ அல்லது பிஎஸ்சி, பிஏ, பிகாம் இந்த மாதிரியான எனி டிகிரி முடித்தவர்களும் அப்ளை பண்ணுற மாதிரியான வேகன்சி இருக்குது. தமிழ்நாட்டை சேர்ந்த கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள். 2020, 21, 22, 23, 24 இந்த ஆண்டில் வந்து இதில் ஏதாவது ஒரு ஆண்டில் நீங்கள் வந்து டிப்ளமோ அல்லது டிகிரியை வந்து பாஸ்ட் அவுட் முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க எலிஜிபிள். இந்த அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் 1 வருடம் இருக்கும். அப்ரண்டிஸ்ஷிப் ஆக்ட் படி வந்து உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். இதில் உங்களுக்கு மாதம் வந்து ஸ்டைஃபண்ட், மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்து கிராஜுவேட், அதாவது டிகிரி முடித்தவர்கள் அப்ளை பண்ணுற மாதிரியான இன்ஜினியரிங் அண்ட் நான் இன்ஜினியரிங்க்கு வந்து மந்த்லி 9,000 ரூபாய் வந்து ஸ்டைஃபண்ட் இருக்கும். அதுவே டிப்ளமோ டெக்னீஷியன் அப்ரண்டிஸை பொறுத்த வரைக்கும் 8,000 ரூபாய் வந்து பர் மந்த்து ஸ்டைஃபண்ட் இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மற்றும் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் விழுப்புரம் ரீஜனில் டிகிரி முடித்தவர்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரினா 70 வேக்கன்சியும், டிப்ளமோவில் 26 வேக்கன்சியும் இருக்குது. சேலம் ரீஜனில் 45 டிகிரி வேக்கன்சியும் 45 டிப்ளமோ வேக்கன்சியும் இருக்குது. சென்னையில் எஸ்சிடிசியில் 22 டிகிரி வேக்கன்சியும் 22 டிப்ளமோ வேக்கன்சியும் இருக்குது. கோயம்புத்தூரில் 13 டிகிரி வேக்கன்சியும் 27 டிப்ளமோ வேக்கன்சியும் இருக்குது. திருநெல்வேலியில் 20 டிகிரி வேக்கன்சியும் 5 டிப்ளமோ வேக்கன்சியும் இருக்குது. டோட்டலாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மற்றும் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் டிகிரி முடித்தவர்கள் அப்ளை பண்ணுற மாதிரியான 170 வேக்கன்சியும், டிப்ளமோ முடித்தவர்கள் அப்ளை பண்ணுற மாதிரியான 125 வேக்கன்சியும் இருக்குது. அடுத்தது சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் விழுப்புரம் ரீஜனில் 9 கிராஜுவேட், அதாவது டிகிரி முடித்தவர்கள் அப்ளை பண்ணுற வேக்கன்சியும் 4 டிப்ளமோ முடித்தவர்கள் அப்ளை பண்ணுற வேக்கன்சியும் இருக்குது. எஸ்சிடிசி சென்னையில் சிவில் இன்ஜினியரிங் வந்து 1 டிகிரி வேக்கன்சியும் 1 டிப்ளமோ வேக்கன்சியும் இருக்குது. டோட்டலாக 10 டிகிரி வேக்கன்சி சிவில் இன்ஜினியரிங்லேயும் 5 டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் வேக்கன்சியும் இருக்குது. அடுத்தது விழுப்புரம் ரீஜன்லேயே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சிஎஸ்சி ஐடி முடித்தவர்கள் அப்ளை பண்ண மாதிரியான டிகிரியில் 12 வேக்கன்சியும், டிப்ளமோவில் 7 வேக்கன்சியும் இருக்குது. அதுவே எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் 9 டிகிரி வேக்கன்சியும் 3 டிப்ளமோ வேக்கன்சியும் இருக்குது. டோட்டலாக டிகிரிக்கு வந்து 21 வேக்கன்சியும், டிப்ளமோவில் 10 வேக்கன்சியும் இருக்குது. அடுத்தது முன்னாடி நம்ம பார்த்தா தான் நான் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்து இது வந்து கிராஜுவேஷன் அப்ரண்டிஸ் அப்படின்றதுனால 9,000 ரூபாய். கோயம்புத்தூர் ரீஜன், திருநெல்வேலி அண்ட் எஸ்சிடிசி சென்னையில் வந்து வேக்கன்சிஸ் இருக்குது. பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ, பிபிஎம் இது மாதிரியான எனி கிராஜுவேஷன் டிகிரி முடித்தவர்கள், அதாவது நான் இன்ஜினியரிங்கில் எனி கிராஜுவேஷன் டிகிரி முடித்தவர்கள் வந்து அப்ளை பண்ணலாம். கோயம்புத்தூர் ரீஜனை பொறுத்த வரைக்கும் 93 வேக்கன்சியும், திருநெல்வேலி ரீஜனில் 53 வேக்கன்சியும், எஸ்சிடிசி சென்னையில் 22 வேக்கன்சியும் இருக்குது. டோட்டலாக 158 வேக்கன்சிஸ் இருக்குது. மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கிராஜுவேட் அப்ரண்டிஸை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜியில், அதாவது பிஇ, பிடெக் ஏதாவது ஒன்று ஃபுல் டைம் ரெகுலரில் தான் முடிச்சிருக்கணும். ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. டிகிரி முடித்திருக்கணும். அதே மாதிரி டிகிரி வந்து அங்கீகாரம் பெற்ற காலேஜ், ஏஐசிடி இந்த மாதிரியான கவர்மெண்ட்டால் அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்தில் நீங்கள் பயிற்று இருந்திருக்கணும். அதே மாதிரி கிராஜுவேட் எக்ஸாம் வந்து முடிச்சிருக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ப்ரொஃபஷனல் பாடிஸ் மூலயமாக அங்கீகாரம் பெற்ற ப்ரொஃபஷனல் பாடிஸ் மூலயமாக எக்ஸாம் நடந்தால் அதை வந்து கிராஜுவேட் எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி அதை பாஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அடுத்தது டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரண்டிஸை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங்கோ அல்லது டெக்னாலஜிலேயோ வந்து டிப்ளமோ ஃபுல் டைமில் முடிச்சிருக்கணும். சரிங்களா? இதுவுமே வந்து
ஸ்டேட் கவுன்சில் அல்லது போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் வந்து அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்தில் வந்து நீங்கள் பயிற்சி பெற்றிருக்கணும். அதே மாதிரி டிப்ளமோ வந்து சர்டிஃபிகேட்டுமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்கீகாரம் பெற்ற இன்ஸ்டியூட்டில் முடித்து வாங்கியிருக்கணும். நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்ட்ஸ்லேயோ, சயின்ஸ்லேயோ, காமர்ஸ்லேயோ, ஹியூமனிட்டிஸ்லேயோ, அதாவது பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிபிஎம், பிசிஏ போன்ற இதில் வந்து ஃபுல் டைமில் ரெகுலரில் நீங்கள் முடிச்சிருக்கணும். சரிங்களா? இதுவுமே வந்து யூஜிசி அப்ரூவ்டு யூனிவர்சிட்டிலேயோ காலேஜ்லேயோ நீங்கள் முடிச்சிருக்கணும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அப்ரெண்டிஸ்ஷிப் ஆக்ட் படி உங்களுக்கு வந்து உண்டு. ரிலாக்ஸேஷனும் வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி கேண்டிடேட் எல்லாருக்குமே வந்து ஆஸ் பர் அப்ரெண்டிஸ்ஷிப் ஆக்ட் படி உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் படியும் உண்டு. அதே மாதிரி இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ராப்பரான ரிசர்வேஷன் கிளைம் பண்ணி அதற்கான சர்டிஃபிகேட் வச்சிடல அப்படின்ற மாதிரி தான் ஜென்ரலுக்கு வந்து எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா, ஏஜுக்குள்ளே வரீங்க அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டியில் வருவீங்க. ஓபிசி கேண்டிடேட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓபிசி, என்சிஎல், எம்பிசி, பிசி இந்த மாதிரி எந்த கேட்டகரி கேண்டிடேட்டாக இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ட்ரைனிங் எல்லாத்துக்கும் ரிசர்வேஷனுக்கு வந்து ஓபிசி நான் கிரீமி லேயர் மட்டும்தான் எலிஜிபிள். அதனால் ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தால் மட்டும்தான் அதற்கான ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள். மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து கிளாஸ் 4 வந்து வச்சுருக்கணும். இது வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும்பொழுது அதை சொல்லுவாங்க. அதனால் பிரச்சனை இல்லை. ட்ரைனிங் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 1 வருடம் வந்து உங்களுக்கு அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் இருக்கும். எந்த ரீஜனில் எந்த இடத்துல நீங்கள் வந்து ட்ரைனிங்க்கு நீங்கள் போடுறீங்களோ அந்த ரீஜனில் தான் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் 1 இயர் அங்கே ஒரே இடத்துல தான் நீங்கள் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ப்ரீவியஸாக வேறு ஏதாவது இடத்துல அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா வந்து டிஎன்எஸ்டிசிலேயே வந்து அல்லது எஸ்சிடிசிலேயே வந்து நீங்கள் வந்து ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க, பாதியிலே விட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள். இப்போ ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள். செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மதிப்பெண் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்கள் உங்களுடைய டிகிரினா டிகிரியில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, டிப்ளமோனா டிப்ளமோவில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்து அதை வச்சு கேட்டகரி வைஸும் வேகன்சிஸ் வைஸும் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்டுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கால் ஃபார் அனுப்புவாங்க. மெயில் மூலயமாக இன்டிமேஷன் வரும். சரிங்களா? அதனால் நீங்கள் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்க மெயில் ஐடியை இப்போ ரெகுலராக செக் பண்ணிகிட்ருக்க மெயில் ஐடியை வந்து நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? எப்படி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்கு முன்னாடி அதற்கான கோடு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் விழுப்புரம் லிமிட்டெடுக்கு இந்த நம்பர், சேலம் ரீஜனுக்கு தனியாக வரும் கொடுத்துருக்காங்க, ஸ்டேட் கோயம்புத்தூருக்கு, திருநெல்வேலிக்கு, அதே மாதிரி எஸ்சிடிசிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சிஜிபிஏ அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அதை வந்து இன்டூ 10 பண்ணி நீங்கள் வந்து பர்சன்டேஜாக மாற்றணும். அதுவே பர்சன்டேஜே கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் ஆஸ் பர் அந்தந்த யூனிவர்சிட்டிலையுமே வந்து பர்சன்டேஜ் சிஜிபிஏ வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் உங்கள் சர்டிஃபிகேட் பின்னாடியே கொடுத்துருப்பாங்க. இல்லைனா செப்பரேட்டாக அந்தந்த யூனிவர்சிட்டிலையுமே அதற்கான கைட்லைன்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அப்ளை பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கறது முன்னாடி அதை வந்து 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். அதாவது ஓல்டு போர்ட்டல் இருக்கு இல்லையா, ஓல்டு நேஷ்னல் வெப் போர்ட்டலில் அப்ளை பண்ண கேண்டிடேட்டு எப்படி அப்ளை பண்ணுறது, ஆல்ரெடி வந்து லாகின் ஐடி வச்சுருக்கக்கூடிய கேண்டிடேட் எப்படி அப்ளை பண்ணுறது, அடுத்தது நியூ நேஷ்னல் வெப் போர்ட்டலில் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட் வந்து கேட்டகரி பியாக வச்சுருக்காங்க. இல்லை இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக எதுலேயுமே ஓல்டுலேயும் அப்ளை பண்ணல, நியூலையும் அப்ளை பண்ணல, எப்படி ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறது அப்படின்றத வந்து கேட்டகரி 3 அதாவது கேட்டகரி சியாக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஓல்டு நேஷ்னல் வெப் போர்ட்டலில் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். mhrdnats.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் வந்து ஆல்ரெடி வச்சுருக்கக்கூடிய போர்ட்டல் ஐடி, லாகின் ஐடி எல்லாமே வச்சுருக்கக்கூடிய கேண்டிடேட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா nats.education.gov.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா அதில் வந்து அந்த பேஜில் ஸ்டூடெண்ட் அப்படின்றது இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட்றதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே போய்ட்டு ஸ்டூடெண்ட் லாகின் அப்படின்றது இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்றது இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடியை வந்து நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஆக்டிவேஷன் லிங்க் வந்து கேட்டிங்கன்னா ஆக்டிவேஷன் லிங்க் வந்து கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன் லிங்க்கும் பாஸ்வேர்டும் உங்களுடைய ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடிக்கு வரும். அதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஸ்டெப் 2ல் வந்து ஸ்டூடெண்ட் அதே சேம் வெப் போர்ட்டலுக்கு வந்துடணும். யூஆர்எல் டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா வெப் போர்ட்டலுக்குள்ளே வரும். ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே கிளிக் பண்ணணும். ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் லாகினில் உங்களுடைய இமெயில் ஐடியும் புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த பாஸ்வேர்டும் ரெண்டுத்தையும் போட்டுட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கேட்கும். எல்லாத்தையும் நீங்கள் வந்து 1 by 1 ஃபில் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்ரோல்மெண்ட் நம்பர் அப்படின்ட்டு வந்து 12 டிஜிட்டில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த நம்பர் தான் உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பர். இந்த நம்பர் வச்சு தான் நீங்கள் வந்து ஃபர்தர் ப்ரொசீஜர் பண்ணணும்.
இப்போ என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ போர்ட்டலுக்குள்ளே வரணும். நியூ போர்ட்டலுக்குள்ளே வரணும்னா இது வந்து உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி அப்ளை அகெயின்ஸ்ட் அட்வர்டைஸ்டு போஸ்ட் அப்படின்றது இருக்கும். சரிங்களா? அது வந்து அந்த என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து அப்ளை அகெயின்ஸ்ட் அட்வர்டைஸ்ட் வேக்கன்சி அப்படின்றது இருக்கும். அதில் நீங்கள் எந்த அதாவது டிஎன்எஸ்டிசிலேயே வந்து விழுப்புரமா, சேலமா, கோயம்புத்தூரா, திருநெல்வேலியா, எந்த ரீஜனுக்கு அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி நீங்கள் வந்து கிளிக் அப்ளை அப்படின்றத வந்து கிளிக் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் அப்ளைடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் மாறும். சரிங்களா? மாறிடுச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்றது அர்த்தம். இன்கேஸ் நீங்கள் வந்து நியூ நேஷ்னல் வெப் போர்ட்டலில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். nats.education.gov.in வெப்சைட்டில் ஆல்ரெடி நீங்கள் வந்து லாகின் பண்ணி வேறு ஏதோ அப்ரெண்டிஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணலை. இதுக்கு தான் நீங்கள் திரும்பி அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒன் செகண்ட் நீங்கள் வந்து லாகின், அதாவது இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு அப்ளை அகெயின்ஸ்ட் அட்வர்டைஸ்டு வேகன்சிஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து சர்ச் பண்ணணும். என்ன விழுப்புரமா, சேலமா, கோயம்புத்தூரா, திருநெல்வேலியான்னு சொல்லிட்டு என்னவோ நீங்கள் எந்த இதுவோ அதை வந்து இதில் இருக்கிறது அப்படியே வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா அது வரும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு அப்ளை அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்ளைடு அப்படின்றது மாறிடுச்சுன்னா உங்களுக்கு அப்ளை ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இல்லை இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட்டு என்ரோல்மெண்ட்டே பண்ண போகிறேன், வேறு இது வரைக்கும் நான் எந்த விதமான அப்ரெண்டிஸ்ஷிப்பும் அப்ளை பண்ணதே கிடையாது, என்கிட்ட அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கான என்ரோல்மெண்ட் நம்பரும் கிடையாது அப்படின்னு நம்ம இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக வந்து nats.education.gov.in வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு அடுத்த ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர்ன்றதை கிளிக் பண்ணிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அதை ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஏடிஎன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு பின்னாடி வந்து நம்பர் இருக்கும். டோட்டலாக 12 டிஜிட்டில் இருக்கக்கூடிய ஒரு என்ரோல்மெண்ட் ஐடி வந்து உங்களுக்கு, அதாவது என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிடும். அதுதான் உங்களுக்கு வந்து அடுத்த ஃப்யூச்சராக இருக்கிறது எல்லாத்துக்கும் அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த ஐடியை யூஸ் பண்ணதுக்கப்புறம் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது ஆஸ் யூஷுவல் அப்ளை அகெயின்ஸ்ட் அட்வர்டைஸ்டு வேக்கன்சி அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு எந்த ரீஜன் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா அப்ளைடு அப்படின்றது மாறிடும். சரிங்களா? இப்படி தான் வந்து அப்ளை பண்ணணும். டிஏடிஏ உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரக்கூடிய கேண்டிடேட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தங்குறதுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓன் எக்ஸ்பென்சஸில் நீங்களாக தான் வந்து இடம் பார்த்து நீங்கள் தங்கிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி ஒன்ஸ் வந்து கேண்டிடேட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுதே எந்த ரீஜன், இப்போ விழுப்புரம்னா விழுப்புரம், சேலம்னா சேலம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரீஜனில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ உங்களுக்கு எது நியர்பையோ அதை நீங்கள் வந்து கொடுத்துடணும். கொடுத்துட்டு உங்களுக்கு செலக்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு எனக்கு வந்து வேறு இடம் மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா அதை வந்து நாட் பாசிபிள். அதனால் அப்ளை பண்ணும்பொழுதே ப்ராப்பரான கரெக்டான இது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் வந்து 21/10/2024. ஆல்ரெடி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் அடுத்த ஸ்டேஜுக்கு அப்படின்ற லிஸ்ட்டு வந்து 28/10/2024 வந்து நடக்கும். அதே மாதிரி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்டுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து சேலமில் 13/10/2024 15/11/2024 அன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்டுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் லிஸ்ட்டு வந்து எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.boat.srp.com அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வரும். எல்லா விதமான கம்யூனிகேஷனும் உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் தான் வரும். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது என்ரோல்மெண்ட் பண்ணும்பொழுது ஏதாவது மிஸ்டேக் வருது அப்படின்ற மாதிரி இருந்தால் tncop@boat-srp.com அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி விடுவாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ எனி டிகிரி முடித்தவர்கள் அல்லது டிப்ளமோ முடித்தவர்கள் இன்ஜினியரிங்கில் அல்லது வந்து டிகிரி முடித்தவர்கள் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.